ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துருக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ப்ளோயிங் ஆகிடும். எவ்வளோ பெரிய மலைன்னா அவ்வளோ பெரிய மலை. இந்த மலை பேர் எனக்கு சரியாக தெரியல. இங்கே போகிற வழியில் கண்டுக்கலாம். இதுதான் இங்கே தான் வந்து நான் இப்போ வண்டி நிறுத்திருக்கிறேன். இங்கே தான் வண்டி நிறுத்திட்டு இப்படி மேலே ஏறணுமா. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போனோமா. நான் இது வந்து அங்கே உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா பாருங்கள். கூடி சீக்கிரம் உங்களுக்கு காட்டுறேன் நான் அந்த மலையை. நண்பர்களே, சாரிடா புஜிகா, அவங்க இது 10 நிமிஷம் இதை பார்க்காத வந்து டக்குன்னு அதோடைய காலை மேய்ச்சிட்டேங்க நான். அதனால தான் அவனுக்கு சாரி சொல்லுங்கிறேன். மழை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அங்கே பெரிய நாம மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? செம மலைங்க இது. இதை வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயின்னு இருக்கிறோம். நடுவு வெயிலில் நச்சுன்னு. ஓகே நண்பர்களே, இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இங்கே ஊர் உள்ளெல்லாம் நடந்து வரணும். செம மலை. இந்த மலையோடைய பேர் வந்து பசினி கொண்டான்னு சொல்கிறாங்கங்க. ஆமாம், பைக் போய் தானே தாரி ஆட்டமா பக்கம். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா தெரிதா, இதுதான் வந்து மேலைக்கு போகிற வழியாக. இந்த படி, இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. ஒரு செகண்ட் பேக் வந்து பாருங்கள், பெருமாள் சாமி இதுங்க. பெருமாள் சாமியோட இதுதான் நம்மளோட மேலே ஏற போகிற வழி. சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் ஜனங்க வராங்க நண்பர்களே. இங்கே கும்பிட்டுங்கன்னு அப்படியே கடவுளை பார்த்துக்கின்னு ஏற ஆரம்பிச்சிடலாம். கடவுளை நேரா புஜிக்கா, நேரா நீ பேர் வீடியோ తీస్తుంటా నేను. பைக் வசவா பைக்கு அது பாருங்க. இது நான் அதுவே வரும் போல இருக்குது நம்ம கூட. இன்னும் சாரி, சரி போத்துடலான்னு தோணுது. பட்டு கடவுளே, என்ட்ரன்ஸில் வந்து கருடரையும் ஆஞ்சநேய சாமியும் பார்த்துன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்குது நண்பர்களே. இப்பயே நாக்கு தள்ளிச்சு எனக்கு. இந்த மலைலாம் ஏறி முடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியல. கடவுளே, ஒரு வாட்டி என்ன பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா, இந்த கொஞ்சம் தாங்க ஏறினேன், அதுக்கே கொய்யனுக்குது. இந்த மலை ஏறி என்ன போகுது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது ஏறி மேலே போய் என்னென்ன இருக்குது எல்லாம் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நண்பர்களே. கமான். ஆனால் மெயின் சொல்கிறதுக்கு வந்துட்டு பாருங்கள், இந்த மலையோட பேர் வந்து பசினி கொண்டை அப்படின்றாங்க இந்த ஏரியாவில். அப்படின்னா பசினி கொண்டை, அதான் பசினி மலை அந்த மாதிரி தமிழில். ஓகேங்களா, அதுதான் இந்த மலையோடைய பேர். அதனால் ஒரு வாட்டி இந்த மலை போய் பாருங்கள். ஆனால் ரொம்ப பெரிய கோயில் இல்லை, பட் பார்க்குறதுக்கு மட்டும் செம்மறையாக இருக்கும். சூப்பர் பிளேஸு, போய் பாருங்கள். ஆனால் மேலே வந்து குகையும் இருக்குதான். அந்த குகையை கூட போயிட்டு எப்படி இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மூச்சு வாங்குது நண்பர்களே இந்த கொஞ்சம் சொல்ல ஏறி வந்ததுக்கு. இது எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. ஓகே, பார்த்துடலாம். அடே நிற்க ஏறுது சாமி. இந்த பெருமாள் கோயில் இது ஏறுற மாதிரி ஏறி நிற்குது சாமி. நண்பர்களே, கரெக்டாக அதிகமாக கூட ஏறலாங்க. மிஞ்சி போனால் இந்த கொஞ்சம் தான் ஏறினேன். இப்பயே ரிட்டன் ஆகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குதுங்க. இந்த படி திரும்பலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மலை முன்னாடி தோற்றுறோம் நண்பர்களே. ஒரு ரேஞ்சில் இருக்குது. காலங்காலத்தால் இந்த மலையில் மட்டும் வாக்கிங் கீக்கிங் இந்த ஏறி இறங்குவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய கொய்ப்பாக இருந்தாலும் கொச்சலாம் நண்பர்களே. அப்படியாப்பட்ட மலையாக இருக்குது இது. ஓகே, என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? போயிட்டு வந்துடலாம் நண்பர்களே. எப்படி இருக்குது பார்க்கறதுக்கா? ஒன்றும் முல்லை. நடு வெயிலில் கரெக்டாக இங்கே 10-10:30 மணிக்கு அங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண ஏறத்துக்கு நடு வெயில். ஐயோ, எவ்வளோ பெரிய மலையிலலாம் வெயிலில் சுற்றினா எனக்கு எதுவுமே எஃபெக்ட் தெரியலங்க. இந்த படி ஏறுறதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்படி நிற்க ஏறுதுங்க பார்த்தீங்களா. இந்த படி தான் நண்பர்களே, ஒன்றும் முல்லை. இப்போ பாருங்களா, இங்கேருந்து தெரியாத அப்படி ஊயின்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே கீழே வந்து என்னை யாராவது எடுத்துக்கலாம். அப்படியே பட்ட ஒரு படிங்க இது, புரியுதுங்களா? பார்த்தீங்களா ஊர் எவ்வளோ பேசுக்குது பாருங்க. இது நண்பர்களே, இது இன்னும் ஏறின இந்த முஞ்சிரும் சின்ன மலை தான் நினச்சேங்க வேலையிருந்து பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு இது இன்னும் எப்போ போய் ஏறுவேன்னு தெரில. மூச்சு வாங்குது. தண்ணி குடிச்சா இன்னும் அதிகமாக மூச்சு வாங்கும்.
ஒரு இதுவாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு ஏறிடலான்ட்டு அப்படி ஏறினுக்கிறேன் நண்பர்களே. எப்படி இருந்தாலும் அது உங்களை காட்டாமல் விட மாட்டேன். ஓகே வாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்காகயாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் மறுபடியும் வீடியோ போகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கங்கே ஒரு நல்ல வீடியோங்களை போட்டுன்னு இருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு டைம் பாஸ் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நல்ல டைம் பாஸ்க்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? நம்ம அப்படியே நீங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டு கமெண்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுப்பான்னு சொல்லிட்டு எதனா ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதனா ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? இது முடியல நண்பர்களே, நம்மளால் முடியல. படி ரொம்ப நிற்க ஏறுதுங்க. இது 300வது படின்னு நினைக்கிறேங்க. நம்ம 300 படி ஏறதுக்கே நம்மளுக்கு கொய்யனுக்குது. இந்த படி ரொம்ப நிற்க இருக்குது நண்பர்களே. ஏன்னா 300ன்னு அது மேலே எழுதியிருந்தாங்க, அதனால தான் 300வது படியாக இருக்கும்னு நினச்சேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 300 படிக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது. மொத்த ஊரும் திம்புது நண்பர்களே. நம்மளுக்கு இங்கேருந்து நிதானமாக காட்டுறேன் பாருங்கள். மொத்த ஊரும் நம்ம படியோடு சேர்த்து காட்டுறேன். பொங்கல் சாப்பிட்டு போடா நல்லாயிருக்கும்னு சொல்லிச்சு. பொங்கல் சாப்பிட்டேங்க. எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. பொங்கல் எஃபெக்ட் தான் போல இருக்குது. தூக்கம் வரா மாதிரி ஒரு பக்கம் மயக்கமாக இருக்குது. ஏற முடியாது ஏறினுக்கிறேன் நண்பர்களே. படி எண் 400. ஓகேங்களா? 400வது படிக்கு வந்துட்டுருக்கோம். அம்மா, இங்கேருந்து பார்க்கறதுக்கு மொத்தம் ஊரும் திம்புது நண்பர்களே. அந்த தேங்காய் தோப்பு நடுவில் சூப்பராக இது பாருங்க, ஊர் நடுவில். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த கேமராவில் எப்படி தெரியுது என்னவோ தெரியல, ஆனால் பட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடமே. என்ன ஒன்று, இந்த ஒரு வயர் தான் வந்து நம்ம தலை கீழே போகுது. பட் அது மெயின் வயர் கிடையாதோ நவன்னு தோணுது. தெரியல, மெயின் வயர் மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப எவ்வளோ தொலை ஏறதுக்கே இப்படி இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? ஆனால் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தொலைவு தான், போயிடலாம். ஆனால் படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாகுது நண்பர்களே. ரொம்ப நிற்க ஏறுது படி. பார்த்தீங்களா, அவங்க தெரிஞ்சிருக்கோம். படி ரொம்ப நிற்க ஏறுது நண்பர்களே. வாங்க அப்படியே நிதானமாக போயிடலாம். ஓகே, 400 படி தாண்டியாச்சு. இந்த மலைக்கு 400 படி இருக்குதுன்னாக்கா ஆச்சரியமாக இருக்குது. இவங்க படியை ரொம்ப சின்னதாக வச்சுக்கிறாங்க நண்பர்களே. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாய்க்கையெல்லாம் காஞ்சி போச்சு, நாக்கு தள்ளுற மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே இந்த எஃபெக்ட்டு. ஓகேங்களா? பட் ஏறிடலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தாங்க இதெல்லாம். நம்ம பயணமே ஒரு அட்வென்ச்சர் பயணம் தாங்க. மேலே நல்ல விஷயம் அது இருக்குது, நல்லா இருக்குதுன்றாங்க. அப்படியே குகையாக இருக்குதான், அந்த குகையும் பார்க்கலாம். ஏதோ கோயில் இருக்குன்றாங்க, அதையும் பார்த்துட்டு வரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. பின்னாடி என்ன இது பார்த்தீங்களா? மலை எல்லாம் பார்க்காதீங்க, அதுக்கும் பின்னாடியே இருக்கிற அந்த செடியை பாருங்கள் நண்பர்களே. இந்த செடினால்தான் உயிர் வந்த மாதிரி இருக்குதுங்க. நார்மலாக தெரியாத யாரும் இந்த டைமில் இந்த மலையில் ஏற மாட்டாங்க போல இருக்குது. அது எனக்கு தெரியாத ஏறிட்டேன். பட்டு ரொம்ப பெரிய மலை, அவ்வளோ பெரிய மலை நண்பர்களே. இது தெரியாத கூட இது ஏறக்கூடாது, அப்படி இருக்குது இந்த மலை. எவ்வளோ தொலைவு ஏறதுக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவு தான், போய் ரீச் ஆகிடலாம். ஓகே நண்பர்களே ஒரே மங்கலாக தெரியுதுங்க எல்லாமே எனக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து 700 தாண்டி ஒரு 800 கிட்ட வந்திருக்கோம் படி. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் முடியல, அந்த அளவுக்கு இருக்குது எஃபெக்ட்டுங்க. ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் சில்லுன்னு காற்றே வருதுங்க. மேலே வந்ததுக்கப்புறமா கீழே பயங்கரமான அனல். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோ எடுத்தேன். எதுங்களா உங்களுக்கு காற்று வர்றது? 900 படி எண் 900 பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப டாப்பில் இருக்கிறோம் நம்ம, ரொம்ப டாப்பு. ஒரு வழியாக வந்து ஆளுங்க தெம்புற அளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஊர் பார்த்தீங்களா. என்னோடய மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாகி போயிருக்குதோ. இவங்க எப்படியோ வந்துருக்குறாங்க, எப்படியோ நான் கேட்கலாம். வாங்க நண்பர்களே, பேசுறதுக்கு கூட எனர்ஜி இல்லை. அப்படி போய் நயலில் உயிர்ந்துன்னு தோணுதுங்க. வாங்க போகலாம். இது நம்ம வந்த வழி.
இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். கோயில் வந்து 12 மணிக்கு தான் திறப்பாங்களா நண்பர்களே. ஊர் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு நண்பர்களே. கோயில் தான் மூடி இருக்கிறாங்களாம். நம்ம ஒரு வாட்டி கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் என்ன நிலமை இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கோயில் மேலே நான் பார்த்த இந்த ஸ்பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க நண்பர்களே. ஆனால் அது வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடலான்னு இருக்கிறேங்க. வீடியோ இப்போயே ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து இதை 2 பார்ட்டாக போடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகேங்களா நண்பர்களே. இப்போ ஒரு ஊர் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் இருந்தது பாருங்கள். இது அந்த மாதிரியே வந்து இதுக்கு வேறு ஒரு சைடு வியூ. இது எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் நண்பர்களே. மொத்தம் ஊரும் அந்த பக்கம் மொத்தம் சிட்டி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து நார்மலாக கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்களா, அது நிலமை. ஓகே நண்பர்களே, ஏரி அங்கங்கே தண்ணி கிண்ணி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ஊர். இந்த பக்கமும் ஏதோ ஒரு படி மாதிரி இறங்குதுங்க. எந்த பக்கம் எங்கே போகுதுன்னு தெரியல. ஓகே நண்பர்களே.